நம்ம சைல்டுஹுட்டில் விரும்பி பார்த்துட்டு இருந்த ஒரு சீரியல் வந்துட்டு பாதியில் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதோட கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமா? ஆக்சுவலி கதையோட ஒன்றில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கும் இந்த பொண்ணு மேலே விருப்பம். ஆனால் இந்த பொண்ணு மேலே இருக்க விருப்பம்னால இந்த பொண்ணை வந்துட்டு ஏமாத்துறான். ஆனால் இந்த பொண்ணும் இந்த பையனை திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிது. பட் இந்த பொண்ணுக்கோ கொலை பண்ணுறதுலாம் அதிக விருப்பம். ஸோ அதனால தான் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இந்த பொண்ணை வந்துட்டு இவன் மாட்டி விடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ இதுதான் கதை. இப்படியே கதை போயிட்டுருக்கும்போது கடைசியாக என்ன ஆகுது? உண்மையிலே இந்த பொண்ணை இவன் திருப்பி லவ் பண்ணானா? இல்லை இந்த பொண்ணு கொலை பண்ணுறதை விட்டுச்சா? இல்லை இந்த பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாலா? இந்த மாதிரி ரொம்பவே சுற்றி சுற்றி ஒரு ட்விஸ்டடான ஸ்டோரியாக தான் இது மூவ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 493 எபிசோடுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய தற்கொலையாக இருந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். சரி ஓகே, ஃபைனலாக வந்துட்டு அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவனை வந்துட்டு தீர்த்து கட்டிடலாம், நம்ம தானே இந்த சீரியலோட ஹீரோயின் அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா பின்னாடி காரில் தான் வில்லியும் உட்காந்துருப்பாங்க. இது தெரியாமல் இவன் சுற்றி சுற்றி தேடிட்டுருப்பாள். இவங்க ரெண்டு இருந்துக்கிட்டு நீ இதே மாதிரி தேடிட்டே இரு, அதுக்குள்ளே உனக்கு வயசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினியோட ஐடென்டிட்டி எடுத்து இந்த வில்லிக்கு கொடுத்துட்டு இந்த வில்லியும் செஞ்சுட்டு டாட்டா பை பை சொல்லிவிட்டு இந்த கண்ட்ரியை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது தெரியாமல் இந்த ஹீரோயின் வந்துட்டு ஊர் ஊராக இவங்களுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க.